அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 13 ஒன்று சேரக்கூடிய கிரகங்களால் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி எந்த கிரகங்கள் ஒன்று இணையறதுனால இந்த 3 ராசிக்கு யோகம் அடிக்கப்பெற போகிறது, அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதத்தில் உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த திரிக்கிரக யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு ஆகிய 3 முக்கிய கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்றதுனால இந்த அரிய யோகம் உருவாகிறது. இந்த யோகமானது பார்த்தீங்கன்னா செல்வம், தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள், பதவி உயர்வு போன்ற நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரிக்கிரக யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த திரிக்கிரக யோகத்தால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் 12 ராசிக்குமே இருக்குங்க. 12 ராசிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல நல்ல மாற்றம், நல்ல நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த 3 ராசிக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான அதிர்ஷ்டமும் முழுமையான ராஜயோகமும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை அடைவதோடு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையையும் பொருளாதார வளமை ஏற்றத்தையும் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரிக்கிரக யோகம் மிகப்பெரிய அளவில் உருவாகியிருக்கிறது. அதே நேரம் இந்த திரிக்கிரக யோகம் எப்போது எந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி கும்ப ராசியில் திரிக்கிரக யோகம் உருவாகிறது. கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்காரு. பிப்ரவரி 6 அன்று சுக்கிரன் கும்ப ராசிக்கு நுழைகிறாரு. பிப்ரவரி 13 அன்று சூரியன் கும்ப ராசியில் சேர்கிறாரு. இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையை திரிக்கிரக யோகத்தை உருவாக்குகிறது. இதனுடைய தாக்கம் 12 ராசிக்கும் இருந்தாலும் இந்த 3 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திரிக்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 3 ராசிகளில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு திரிக்கிரக யோகத்தின் தாக்கத்தால் மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உருவாக இருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். நிதி நிலைமை கணிசமாக மேம்பட ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரம் பல வகையில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். எடுத்த காரியத்தை உடனே செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டங்க. குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழல் இருக்கும். உறவினர்களால் மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அக்கம் பக்கத்தினர் அன்பு தொல்லை அதிகரிக்கவும் செய்யலாங்க. மனதில் இருந்த தேவையில்லாத பயம் விலக ஆரம்பிக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். மனைவி வழியில் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு உதவியை தருவாங்க. அடிக்கடி செலவு வைத்த வாகனத்தை மாற்றி சிலர் புது வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை சுமை குறைய ஆரம்பிக்கும். சகோதரர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான மின் சாதனங்களையும் வாங்குவீங்க. மனைவி வழியில்
ஆதரவு அதிகரிக்கலாம். வீட்டை தங்கள் ரசனைக்கு ஏற்ப அழகுபடுத்துவீங்க. தாயாரின் உடல்நிலை சீராகும். எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவே பேச தொடங்குவாங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடுங்க. வியாபாரத்தை விரைவுபடுத்த முற்படுவீங்க. வீடு மனை வாங்குவது குறித்து குடும்பத்தினருடன் ஆலோசிப்பீங்க. அதே நேரம் இக்காலகட்டம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகுந்த நேர்மறையான பலன்களை தரவிருக்கிறது. புதிய வீடு அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. வணிகத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியமும் சட்டின்று நடந்து முடிஞ்சிடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்காதுங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். விருந்தினர் வருகை குடும்பத்தில் இருக்கிறதுனால உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தங்களுடைய உழைப்பு பார்த்திங்கன்னா தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமாகவே இருக்க பெறுகின்றது. முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த விஷயங்களையும் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்புகளை பெறுவாங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. தங்களுக்கு பிரச்சனையாக இருந்த உயர் அதிகாரிகள் ராஜினாமா செய்து அலுவலகத்தில் இருந்து வெளியேறுவாங்க. தங்களுடைய திறமைகளை கௌரவிக்கக்கூடிய வகையில் கூடுதல் பொறுப்புகள் தங்களுக்கு அளிக்கப்படும். உயர் பதவிகளும் வழங்கப்படுங்க. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி பிரதிபலிக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு சுபிக்ஷமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை திரிகிரக யோகம் வழங்கவிருக்கிறது. நீண்ட நாள் பண பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். பழைய முதலீடுகள் லாபம் தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பாக எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் தங்களுடைய சேவைக்கான மதிப்பு மரியாதையை பெறுவாங்க. இந்த காலத்தில் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இரண்டுத்திலையுமே எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பணிகளை மிகவும் சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. உதவி செய்யக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீங்க. தங்களை சார்ந்திருப்பவர்களின் முன்னேற்றத்தையும் உறுதி செய்வீங்க. கூட்டாண்மையில் தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாட்டிற்கு விளையாடும் வாய்ப்பினை பெறுவாங்க. போதுமான வருமானத்தையும் கொண்டு வருவாங்க. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். நிறைவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தொழில் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மாற்றம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையுமே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரப்போகின்றது. குடும்ப உறவுகளுடன், குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. நில பிரச்சனைகள், பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம். எதிர்கால திட்டங்கள் சிறப்பாகவே செயல்படும். மன அழுத்தத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. குடும்ப உறவுகளுடன் இணைந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் நாள்பட்ட நோய் பிரச்சனைக்கு தீர்வு காண வாய்ப்பும் இருக்கிறது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வரும். அதே நேரம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. பெற்றோர்கள் உதவியுடன் நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நண்பர்கள் உடன் பிறந்தவர்களினுடைய உதவி கிடைக்கப்பெறுவீங்க. நம்பிக்கையுடன் இந்த காலகட்டத்தை நகர்த்துவீங்க.